ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்பு பேக்ரவுண்டோட பார்ட் 2. ஸோ இப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் வேஸ்ட் பேப்பர் வச்சு. நம்ம இப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ்டாக அந்த வளகாப்பு பேக்ட்ராப் அரேஞ்ச் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஃபைனலாக நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை ஃபைனல் பார்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸை எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம். இப்போ A4 ஷீட்டில் ஒன் சைடு மட்டும் நான் கலர் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் அண்ட் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நார்மல் ஒரு சில்வர் பவுலை வச்சு நான் அந்த ரவுண்டெல்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் A4 ஷீட்டு தான். யூஸ்வலாக ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்துட்டு இன்கேஸ் ஒன் சைடு பிரிண்ட் ஆகிடுச்சு, டபுள் சைடு பிரிண்ட்டுக்கு பதிலாக ஒன் சைடு பிரிண்ட் ஆகிடுச்சு, இல்லை இங்கு வந்துட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆகலை, ஃபோட்டோ கிளியராக இல்லை, அந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கஸ்டமருக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்க, தனியாக தான் எடுக்க வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட முதல்ல இருந்த ஜெராக்ஸ் ஷாப்பில் வேஸ்ட் ஆனது தான் இதெல்லாம். நிறைய பண்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்துட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ரொம்ப வந்துட்டு வேஸ்ட் ஆனதை விட்டுட்டு லைட்டாக மட்டும் டேமேஜஸ் இருக்க மாதிரியான பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சதில் வந்துட்டு இந்த சில்வர் பவுல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் அதை விட கொஞ்சம் சின்ன ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதை விட சின்ன சைஸில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த ரெட் கலர் கேப்பை யூஸ் பண்ண போகிறேன். இது எதனுடைய கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஹீட். இது வந்துட்டு நம்ம மாதிரி மூவோட ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே தான். அதனுடைய கேப் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி ரவுண்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கணும்லாம் இல்லை, நமக்கு வந்துட்டு அவுட்லைன் ரெஃபரன்ஸுக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நான் இந்த கேப் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் லைட்டாக வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு பேப்பரு. எரேஸ் பண்ணால் கையில் எரேஸ் பண்ணாலே போகுது. பட் ஆனால் நம்ம இதை எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். மறுபடியும் பிரிண்டரில் கொடுத்து பிரிண்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால இது எல்லாமே வேஸ்ட் பேப்பர்ஸ் தான். ஸோ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரா பண்ண அவுட்லைனுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 A4 ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன்ஸை நான் ட்ரா பண்ணதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளார் தான் பண்ண போகிறோம் இப்போது. அந்த ஒரு ஃப்ளாருக்கு தேவையானதை நான் கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஃப்ளார்ஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம A4 ஷீட் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சென்டரில் வந்துட்டு குழி மாதிரி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால, ஒரு ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சென்டரில் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி வந்துடும். நமக்கு வந்துட்டு இது அந்த ரவுண்ட் ஷேப்பில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு 3 ஷீட்டை வந்துட்டு ஒன்றா வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருக்கிறத வந்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற வச்சுருக்கோம் இல்லையா, மற்ற ரவுண்ட் ஷேப்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பிளாக் கலர் ஸ்பாட் தெரியுது இல்லைங்களா, அந்த பிளாக் அதாவது வேஸ்டான சைடு வந்துட்டு வெளியவும், நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறது உள்ளேயும். ஸோ இதுவே நீங்கள் கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கலர் பார்ட் வந்துட்டு உள்ளேயும், அந்த வேஸ்டான சைடு வந்துட்டு வெளியிலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 சைடுமே கலராக தான் இருக்கும். இப்போ நம்ம எதில் வந்துட்டு ரவுண்டு ட்ரா பண்ணமோ அதையவே எடுத்துக்கிறேன். இன்கேஸ் வேணும்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, சின்னதாக யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கும் சின்னதாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் கரெக்டாக வராது. ஸோ ரவுண்டு வந்துட்டு உங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது கிளாஸ் டம்ளர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபெவிகாலும் இந்த ஃபெவிகால் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம ஒவ்வொரு பெட்டலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பெட்டல் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பெட்டலை விரிச்சிட்டு ஒரு சைடு வெளியவும் ஒரு சைடு உள்ளேயும், நம்ம ஹாஃபாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹாஃபில் ஒரு ஹாஃப் வெளியவும் ஒரு ஹாஃப் உள்ளேயும் வர மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த பெட்டலுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஃபுல் பெட்டலும் அப்ளை பண்ண வேண்டாம். ஹாஃப் பெட்டலில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஹாஃப் ஆஃப் த பெட்டல் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹாஃப் ஆஃப் த பெட்டல் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இன்னொரு பெட்டலை வந்துட்டு நம்ம மேலே வைக்கிறோம்.
பாருங்கள், இந்த பெட்டலில் ஹாஃபும் அடுத்த பெட்டலில் ஹாஃபும் மட்டும்தான் வந்துட்டு ஓவர்லேப் ஆகும். ஃபுல் பெட்டல்ஸ் ஓவர்லேப் ஆகாது. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா போதும். இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஹாஃப் ஆஃப் த பெட்டலுக்கு மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு ஃபுல் ரவுண்டு கவர் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஆஃப் த பெட்டல் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணால் இந்த கேப்லேயும் வந்துட்டு ஃபெவிகால் பிடிச்சிக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒட்டி வராது. இல்லை அப்படின்னா கேப்லேயே ஒட்டிக்கும், திருப்பி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த பெட்டல்ஸாக வந்துட்டு கவர் பண்ணி நம்ம ஒரு லேயர் வந்துட்டு ஒட்டி கொண்டு வந்துட்டோம் இப்போது. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு பெட்டலோட ஹாஃபும் அடுத்த பெட்டலோட ஹாஃபும் வர மாதிரி மறுபடியும் ஓவர்லேப் பண்ணி அகெயின் ரவுண்டு கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி லேயர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஓவர்லேப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் இருந்த பெட்டல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அந்த சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்டு வந்துட்டு தெரிய வேண்டாம் அப்படின்னா இன்னொரு 2, 3 லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கவர் ஆகிடும். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்றதுனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மூடியை கமர்த்திட்டு மூடி அழுங்காமல் எடுத்தாலே வந்துடும். ஏன்னா நம்ம மூடியில் ஃபெவிகால் போடல நம்ம, அதனால் ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படி இருக்குது இந்த ஃப்ளவர்? இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு பெட்டலோட சைஸ் சின்னதாக போக போக நிறையா லேயர்ஸ் தேவைப்படும் அது கவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் சேம் சைஸ் ஆஃப் கேப் யூஸ் பண்ணாலும், இன்கேஸ் வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணீங்க, இல்லை பெட்டல்ஸோட சைஸ் வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே கவரப் ஆகிடும். இந்த கலர் பெட்டல்ஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், லைட்டாக வந்துட்டு பெட்டல்ஸை பெண்ட் பண்ணி விட்டுருப்பேன். அது வந்துட்டு எஃபெக்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில இதில் அந்த வேஸ்ட் ஆனதோட A4 ஷீட்டில் வேஸ்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும். பட் நம்ம அதை மேலேருந்து ஹேங் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மேக்கிங் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடயே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே மற்ற பார்ட் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கோன்றதை அப்லோட் பண்ணுறேன். இதனுடைய ஃபைனல் அவுட்புட்டும் அப்லோட் பண்ணுறேன்.